நாங்கள் இன்னும் நடத்தும் நாளும் இன்னும் புராண வயதில் வயதாய் விளங்குடி நலத்தங்கால் சரித்திரம் நாடகத்தில் கொட்டுமதிப்பினும் தங்க வீட்டில் மயில் என்று சொல்லப்படி சிறுமிகள் தவறு செய்தால் தன்னியாமணிப்பர்களோ அத்தன்மையாக எங்களையும் பெருமுடைய நடிகர் மன்னிப்படி சிறுவனுக்கு கேட்டுக்கொள்கிறோம். அர்ச்சனாவரத்தை ஆண்டு வந்து ராமலிங்க சமநாடு வர போகிறார். அதற்கு முன்பாக கட்டிகார சமநாடு விதம் காண்க.
அருமை என் தாய் தங்கைகளே, வானத்தில் லட்சம் போல அமர்ந்திருக்கும் வாலிப சிங்கங்கள், சிட்டில முட்டை எத்தில முட்டுக்கள், அதுவும் இல்லாமல் நமக்கு 85 வயதானாலும் இன்னும் 19 வயதில் மருந்து எடுத்துக்கொண்டு ரோட்டுக்கு வீட்டுக்கு சுத்தி கொண்டிருக்க கேள்விகள், இந்த கேள்விகளை பார்த்து சைட் அடிக்கும் கேள்வார்கள். அனைவருக்கும் நன்றி. எப்படி என்றால் இதே கிராமத்தில் பிறந்து வளர்ந்து மிக சீசனம் வாழ்ந்து வந்து கணேசனத்தை நல்ல பெரியார் வாழ்ந்து கால போதுமின்றி நம்மெல்லாம் விட்டு மாட்டுப்படுத்திருக்கிறார். அவருடைய மோட்சத்தை முன்னிட்டு இந்த 20 வயதை கண்ணித்திருந்தார் ஐயா சொர்க்கபதி அடைவார், நம்ம குடும்பத்துக்கு நல்லவையை காட்டுவார் என்று கண்டிப்பதற்காக நாடக பிள்ளை நடத்திவிட்டிருக்காங்க. நடத்தவும் நாடக பிள்ளை திருவள்ளூர் மாவட்டம் பட்டைப்பெரு கிராமம் ஸ்டே பண்ணியும் என்னுடைய நாடக ஆசிரியர் ஐயோ அம்மா வாய் சொன்னாங்க பாரு அம்மா. என்னுடைய நாடக ஆசிரியர் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த கிராமிய தெருக்கூத்து சங்கத்தின் கௌரவ தலைவர் விளையக்கூடிய கொம்பநாளை கிராமத்தை சேர்ந்த ஐயா கமலக்கண்ண ஆசிரியர், திருவள்ளூர் மாவட்டம் கிராமிய தெருக்கூத்து சங்கத்தின் தலைவர் விளையக்கூடிய பட்டைப்பெரு கிராமத்தை சேர்ந்த ஐயா ஜி ரூபன் ஆசிரியர், திருவள்ளூர் மாவட்டம் கிராமிய தெருக்கூத்து சங்கத்தின் செயலாளர் விளையக்கூடிய அருகில் உள்ள கிராமத்தை சேர்ந்த ஐயா ரஜினி ஆசிரியர், திருவள்ளூர் மாவட்டம் கிராமிய தெருக்கூத்து சங்கத்தின் பொருளாளர் விளக்கூடிய எங்களுடைய நாடக உரிமையாளர் பட்டைப்பெரு கிராமத்தை சேர்ந்த ஐயா வெங்கடேசன் ஆசிரியர். இந்த நாடகம் பிறகு நடத்தப்பட்டு இருக்காங்க. நடத்த நாடகத்தில் என்னவென்றால் புராண பகுதியில் ஒரு பாகமாக விளக்கப்பட்ட மூலி அலங்கார சதி எண்ணம் நல்லத்தங்கள் தரித்திரம் நல்லத்தங்கள் தரித்திரம் மூலி அலங்கார சதி எண்ணம் நல்லத்தங்கள் தரித்திரம் இந்த நாடகத்தை நடத்த முன்னெடுக்கிறோம். இதில் தாலை குற்றம் மேல குற்றம் இசையுடைய ஆசை குற்றம் எத்தனை ஆசை வந்த போதும் தன் வீட்டில் பிள்ளைகள் தவறு செய்து விட்டால் எப்படி மன்னிப்பதோ அத்தல் போல என்னையும் என் பின்னாடி மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்வேன். வர்ற வயல ஒரு வேலை கிடைக்கல வேடல்ல சிறி வேடல தாய்காம வந்திருக்கிறேன். தயவு செய்து இங்க இருக்கிற வாலிபர் நண்பர்கள், கிராமத்தை சேர்ந்த கிராம பெரியவர்கள், தாய்குல சிகாமணிங்க அனைவரும் ஒற்றுமை இருந்து இந்த இரவு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். காரணம் இந்த ஜான் வயத்து பழப்புக்காக எங்க ஊரை விட்டு ஊரடங்கு வந்துருக்கிறோம். நீங்க எல்லாம் அமைதியா இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா எங்களால் இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்த முடியும். இதையே
உங்ககிட்ட நான் சொல்றேன்னா என்னுடைய குடும்ப சூழ்நிலை அப்படி. எனக்கு ஆத்தா 2 அப்பா 1. 18 அக்கா தான் வச்சு நான் ஒருத்தன் தான் ஆம்பளையா பிறந்தேன். இதுல 8 பேர் கல்யாணம் பண்ணிட்டேன், இன்னும் 10 பேர் இருக்கிறாளுங்க. உண்மையான விஷயங்க. நான் சம்பாதிச்சது மாதிரி தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணோம். என் அட்ரஸ் ஒன்று சொல்றேன், வாலி பசங்க நோட் பண்ணி வச்சுக்க. என் வீட்டான பொண்ணு கேட்டு வந்தீங்கன்னா 1 வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ. ஏன்னா இன்னும் 10 பேரை ஓட்டு வெளியே இருந்தல, அதனால 1 வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ. இது என் கிட்ட சொல்றேன்னா நீங்க அமைதியான நாடகத்தை பார்த்தீங்கன்னா நாடகம் சிறப்பா இருக்கும். காலையில பணம் கொடுப்பாங்க, பணத்தை வீட்டுக்கு போனா போயப்பு நடக்கும். அம்மா அத்தை அம்மா உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். நம்ம தாய்க்குள்ள மட்டும் வாய் திறக்காத கூத்து பார்த்தீங்கன்னா கூத்து நல்லா இருக்கும். இதை நம்ம ஊருக்குன்னு சொல்ல நான் பொதுவாக எல்லா ஊரும் சொல்றேன். நான் ஆம்பளைங்க வந்து எவ்வளோ குச்சிப்பிட்டு கரெக்டாக பண்ணியிருந்தாலும் நான் கையெழுத்து கும்பிட்டேன்னா டே பப்புனு கையெழுத்து கும்பிட்றாரு, ஏதோ சொல்ல போறாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிடுவாங்க. ஆனால் நீங்கள் வாய் திறக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 10 குடும்பத்தை கெடுக்கிற வரைக்கும் கூட வாய் மூட மாட்டீங்க. அதனால நீங்கள் அமைதியாக நாடகம் சிறப்பா பாருங்க. மதுரை படி தாண்டி வரக்கூடிய ராமலிங்கம் மன்னர் சபை வரும்போதா அவர் இடத்தில் நான் மந்திரியாக பணியாற்றி கொண்டு வருகிறேன். மன்னரை காண வேண்டும், வருகின்றேன். அதுக்காக தான் வந்திருக்கிறியா? அப்ப வந்து ஊதிட்டு போ, வாசனை மணக்கும். நானும் வேலைக்கு புதுசு. நீங்க நாரா கவர்மெண்ட் வெளியே திச்சு பார்த்தா தெரியும். அப்படியா? ஆமா. சொன்னா தெரியும். சொல்ல விட்டா தெரியாது. சபையிலே 4 வேதங்கள், 4 வேதம், 6 சாஸ்திரம், 66 கலை ஞானங்கள். ஆமா. இந்த தெய்வீக சபலம் வச்சாங்க. பாரத ராமாயணம், கண்டபுராணம், சிவபுராணம், குருபுராணம் கட்டுறது எத்தனையோ குரு பெரியவங்களும் சபையில அமைச்சிருக்கலாம். ஆமா. சீக்கிரம் நேர்மா விலை வசல், விலை வசல். வச்சு
அச்சல ஏண்டா மாதவா? வெளியே வச்சல் பெரியவங்களா யார காரியம் பண்ணாங்க ஏய் கொல்லியப்ப இதனாலதான் நேற்று நைட்டே பிள்ளை சத்தத்தை நீ கூட்டு பார்க்காதுன்னு சொன்னாரு போராட்டமாய் போச்சுப்பா நேற்று நைட்டு சொன்னேன் ஏய் நான் சுத்தமா வந்துட்டேன் வாங்க 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 வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் வாங்க வரமுடன் உன் கோபல்லாதி அம்மைய புரியாதி ஏண்டா மாதவா? மயிரில் இருக்கிறான் மாதவன் உன் சைவருமாச்சு விட்டு அப்புறம் மாதவனை கூப்பிடுவேன் நீ என்ன என்னடா வீரராணி வீர பலவந்தான் ஒரு வீரனுக்கு அழகு அழகு. ஒரு அப்பாய் அடிக்கிட்ட பெருசு என்ன ஒரு வாயிலாத பூச்சி அடிக்கிட்ட பெருசு ஏய் ஒண்ணுமே தெரியாத ஆள் அடிக்கிட்டேன் செத்து போன பாம்பு அடிக்கிற நீ ஏய் நீ உண்மையிலேயே வீரனா இருந்தா ஒரு வீரமால் கை வச்சு பாரு யாரு கூப்பிடுற பாரு கூப்பிடு மாமா நட்டகால என்னடா உட்காரு உனக்கு வந்து வாங்கி போயிரு என்னடா ஆச்சு கை வைக்கும் மாமா யாரு அவன் கோத்தா சொல்றா தூக்கிடுறேன் அம்மா நீ தூங்குறாள் நீ அதான் பாவுடைய மேல் கட்டி வச்சுக்கிற ஒண்ணுமே செய்யல மாமா கூப்பிட்டு அடிக்கிற தெரியுமா யாரு அவன் அப்பேற்பட்டாரு கச்சாவாக நில்லுகிற கூப்பிட்டு மேல் அடிக்கிற ஆளை சொல்ற அடாத அடாத அவன் அடாதடா ஆளை சொல்ற அடாத அடாதப்பா அடாத ஐயோ அழுகுறானே ஏய் ஏய் ஆளை சொல்ற அடாத 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 ஏண்டா அறிவுக்குதா இல்லையாடா ஏய் அறிவுக்குதா இல்லையா உனக்கு மூளை செஞ்சு கிட போடுறானா வாயில போட்டு நட்டாக்கா அம்மா ஊர் சைடு கீழே போட்டுருவே நீ ஆமா முதல்ல உனக்கு அறிவு இருக்குதா ஏண்டா அதாண்டா உனக்கு மண்டில மயிர் எல்லாம் கொட்டி போய் நிக்குது ஓ ஓ, ஊர் சைடு கீழே போட்டுருவ ஆமா ஊழல் எங்க இருக்குது மண்டையில இருக்குது அப்ப மூளை அதுவும் மண்டையில் தான் இருக்கு இந்த பார் ஆ, நம்மளுக்கு ஊழையும் மண்டியில் தான் இருக்குது ஆமா மூளையும் மண்டியில் தான் இருக்குது மண்டையில் தான் இருக்கு நம்ம மனசு கஷ்டத்தோட 50 அழும்போது இந்த மண்டில் இருக்கிற மூளை தான் ஊழையா அந்த மூக்கையா வருது அப்படியா இதை சேர்ந்து கீழ் போட்டியனா அப்பதே உனக்கு மண்டில மூளை இருந்தாதா நம்ம ஆயுள் இருக்கும்போது அது மூக்கைய கப்ஜி வந்த வருதா அப்படியே சேர்ந்து அப்படியே போட்டு அப்படியே போடு ரிட்டன் அப்படியே மண்டிக்கு போயிடுது அப்படியா ஒரு துளி மூளை வேஸ்ட் ஆகாது அப்படியா இனிமே கீழே போடுவேன் போட மாட்டேன் அப்படி உனக்கு வரலன்னா கூட ஆ. ஊழ வர்றவங்க கிட்ட கேட்டு வாங்கிட்டு வாங்கி ஏய் மாமா வந்துக்கிறாரு ஆமா உன் உயர்த்த அவர்கிட்ட காட்டு யாரு தொம்மாகர போல என்ன இல்ல ஆமா வீரகிட்ட உன் உயர்த்த காட்டு இவரு வீரனா ஆமா வீரன் சொல்ற அறிவிட்ட பொறிக்கிற அறிவிக்க உனக்கு நான் முகத்துல மயிரே காணமட மடையா மகத்துல மயிலே காணும் ஆமா மயிலே சுட்ட கறி ஆகுமா ஆவாது கட்டியா சுட்டா சரியாகும் எங்க மாமா கட்டே அவரு கட்டி அப்படி எங்கட கட்டாங்க மாமா ஏய் அச்சானா அச்சானா கையவன் சொன்னாரா அச்சானாங்க
ஏய் நான் இருக்கும்போது உன் மேல கை வச்சிட்டாங்க. கை வச்சாடானா ஐயா மகாராஜா, ஏய் நான் இருக்கும்போது என் சிங்கத்து மேல கை வச்சிட்டேன். நீங்க யாரு சிங்கம்? எங்க மாமா தான் சிங்கம். யார் சொன்னது? இந்த முறை அடிச்சு பாரு. இன்னொருயா? அடிச்சுதான் பாரு. மாமா ஏய் அடிச்சானா? ஆச்சானவா நல்ல என்னடா வச்சிருக்கா அடிச்சுங்கறானே தெரியல. இப்பதான் மாமா வருது எனக்கு என்ன வருது? கோவம். ஆமா பஸ்ல வந்தா ட்ரெயின்ல வந்தானா? இப்பதான் கோவம் வந்துருக்குது. வரும் இந்த முறை உன் மேல எப்படி கை வைக்கிறான் பாக்குறேன். ஆடா பாரு. ஐயா மகாராஜா, மாதவா, அம்மா எங்க அம்மா ஒப்பனுக்கே உன்னை பெத்தது உண்மை இருந்தா இருந்தா இந்த முறை கை வச்சு பாரு. ஆய்! டேய் நான் இருக்கிற வெளில நீ எதுக்குமே பயப்படாத. நீயே தாடா யாம போய் வச்சா மூடி பார் தார் ஊத்துற மாதிரி இருப்பான். தார் என் மூஞ்சில தார் மாதிரி இருக்கான். அவன் மூக்குல இப்ப தார் வைக்கிட்டு கிடக்குது பாரு. ஏய் மாதவா, ஐயா இந்த விளக்கை எப்படி சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. இது மதுரை நாட்டு ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய என் பெயரோ ஆ, ராமலிங்க மன்னன். ராமலிங்க மன்னன். ராமலிங்க மன்னன் என்று சொல்லக்கூடிய ராமலிங்க மன்னன் சொல்லக்கூடிய ராமலிங்க செட்டியார். என்ன உன் மன கஷ்டம்? என்னடா உன் கஷ்டம் நான் தலைமையில் கை வைக்கிறேன். காரணம்? தலைமையில் கை வைக்கிறேன். நல்ல நல்ல முகத்தை சந்தோஷமா வச்சு கூத்துட்டாங்க. ஏதோ பறி குத்துட்ட மாதிரி இது முதல்ல ஒரு சண்டை போடாம இருந்தது. யார சண்டை போடாம? அவங்க வீட்டுக்காக அவங்க வீட்டுக்கு சண்டை போட உனக்கு என்னடா? சண்டை போட்டு அமிச்சிட்டு இப்ப வத்து போட்டு உட்காந்து யாரு நான் செய்யுது? ஏய் நம்மளுக்கு வேணாம் ஊருக்காக நம்மளுக்கு எதுக்கு? என் பெயரோ ராமலிங்க மன்னன். ராமலிங்க மன்னன். மற்ற விளக்கம் புறப்பட போகலாம். இந்த மதுரை நாட்டில் நீதியோடு நேர்மையோடு ஆமா. நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் இந்த நாட்டு அரசாட்சி வரீங்க. ஆனா என் மனதில் பெருத்த ஒரு ஆசை. என்ன ஆசை இருக்கிறது? உங்க முன்பு ஆடுவதற்காக சில நாட்டிய மாதலை கொண்டு வந்திருக்கிறேன். ஆட்டியவாதம். போட சுமாதானம். பொம்பளையில பார்த்தா சொல்லுவேன். பொம்பளையில பார்த்து நீ உன்ட்டு சொம்மாங்கிற பிள்ளை அடிக்கிற. நான் அதை கீழே வந்துட்டேன். டேய், நாட்டிய மாதிரி கொண்டு வரனா? ஆமா. வாயில அந்த ஊம பெண்கள் கொண்டு விட்டாயே. உனக்கு எப்படி தெரியும்? வந்தவன் யாரும் வாயை சிக்கவில்லை. தெரியுமா உனக்கு? என்ன?
வந்தவளை பத்தி உங்களுக்கு தெரியுமா? பார்த்து கொடுங்க. வாயை அசைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா எத்தனை பேர் வந்தாலும் அவளை அடவே முடியாது. எப்படி? வாயை அசைத்திலே பேர் எடுத்துங்க. அது எப்படிங்க? ஆளுக்கு 10 ரூபாய்க்கு முறுக்கு வாங்கி கொடுத்தா வாயை அசைட்டு போறானுங்க. முருகு சாப்பாடு பெண்கள் கிடையாது. நாட்டிய மாதர் ஆடலும் பாடலும் இருக்கட்டும். அப்படியா? ஆமா. அமருங்கள். ஏ புல் 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 புல். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. சார் குறைஞ்ச வேலை 2 பீஸ் 100 சார் வாங்க சார். சார் மறுபடியும் பொய்து வச்சா கிடைக்காது சார். பொய்து போனா கிடைக்கும், பொய்து வச்சா கிடைக்காது. அக்கா ஏன்னா ராத்திரில பார்த்தா ராஜா குட்டிங்க, பகல்ல பார்த்தா பண்ணி குட்டிங்க. அக்கா அவன் 2 பீஸ் வைக்கிறான், ஒரு பீஸ் வாங்கி கொடுக்கா. வாங்க சார் வாங்க. வாங்க தம்பி வாங்க. வாங்க ஐயா வாங்க. அக்கா காலி. வாங்க. அக்கா வாங்கன்னா வாங்க. 2 பீஸ் 100 யாரும் வாங்கணும்னு தெரியல வாடகை. அக்கா அவன் ஏதோ விக்கிறான்க்கா, வாங்கி கொடுக்கா. குறைஞ்ச வேலை 100 ரூபாய் சொன்ன கூட வாங்க. ஏண்டி? அண்ணன் தான் வாழ்த்து அக்கா இவராது வாங்குவாரா? சீக்கிரம் வாங்கி கொடுக்கா, காலி எடு போகுது. சரிடி. அவன் யாரு விக்கிறான்? யாரு விக்கிறா? நம்ம 4 பேர் தான் கூறு போட்டு விக்கிறான். நம்ம 4 பேருமே விக்கிறா. அண்ணா வணக்கம். என்னடா அடிக்க வர? தமிழ்ல பிடிக்காத வார்த்தை அண்ணன் ஒரு வார்த்தை தான். அண்ணன் சொல்ல உனக்கு பிடிக்காதா? அண்ணன் எனக்கு பிடிக்காது. அப்ப என்னடா சொல்லணும்? மாமான்னு சொல்லு. அவன் மூஞ்ச பத்தவே தார் ரோட் மூஞ்ச. அப்படிங்கிற பத்தே காக்கா வாய் உனக்கு நான் மாமான்னு சொல்லணுமா? டேய் மூஞ்சி என்னன்னா பாரு. மூஞ்சி ஏண்டா மூஞ்சி என்ன வேலை இது? மூஞ்சி பாரு. அவன் மூஞ்ச பத்தியா சோத்து குண்டா சூத்து மூஞ்சி கலர் மூஞ்சியா முட்டியா? காலத்துல மாட்டி செத்தால தவணை கட்டி உன்னை பார்த்து நான் மாமான்னு கருத்து சொல்ல. மாட்டி சத்தம் என் கலர் வந்துருவேன். ஐயோ நான் செத்துருவேன் உன்னை மாமா சொல்ல. ஐயோ திரி ஓ பெரியவரே வணக்கம். முந்த நாள் தான் போய் வந்தேன். எங்க போனேன்? வேற புஷ்ணுக்கு. ஐயோ அவ்வளவு பெரிய வேலையா? பிதி பிதி பிதிக்கு. ஏய் கரிமுஜியா. ஆள் பாரு அம்மாவும் இருக்கிறாள். ஓ தாத்தா வணக்கம். என்ன பார்த்தா உங்களுக்கு தாத்தா போல தெரியுது. ஆமா யானே. ஏய் என்ன? தாத்தா தாத்தா சொல்றேன். ஆமா. ஆனா தாத்தா வேலைய பார்த்தா தான் அது தெரியும். என்ன வேலை? அவரு வேலை சொல்லுவாரு. தாத்தா அது என்ன வேலை? என்ன அப்படி கட்டறது? அவருக்கு ஞாபகம் இல்ல, மறந்துட்டுக்கிறாரு. அப்படியா? ஆள் பாரு எப்படி இருக்கிறாரு. நாடா கரிமூஞ்சி பையா. எல்லாம் வர்றவங்க எல்லாம் மூஞ்சி பச்சை சொல்லுங்க. புலகட்டு மூஞ்சி. ஏய் வடக்காயிரி. ஏய் பிளாஸ்டிக் சுத்தி. ஏய் வணக்கம் மாமா. ஆமா நான் சொன்னேன். ஆமாயா. என்னையா கூப்பிட்டியா? பொம்பளையா பிறந்தா இது போல இருக்கணும். எப்படிடா? வந்த உடனே ஒரு ஆம்பளைய பார்த்து வாய் நிறைய மாமான்னு கூப்பிட்டா ஆமா. இப்படிதான் இருக்கணும். பெத்த அப்ப கூட போன நடந்தமே தவிர மத்த ஆம்பளை எல்லாம் மாமா தான் கூப்பிடணும். யோ நான் அப்படிதான்யா. என்னுடைய அப்பா அண்ணன் தம்பி தவிர எல்லாரும் மாமா கூட தான் வழக்கம். அந்த லட்சத்துல பிறந்திருக்கு. ஏய்யா அவன் அப்படிதான். நான் அப்படி கிடையாது. முன்ன பின்ன பழக்கமில்லாத ஆம்பளையில பத்தினா மாமான்னு சொல்ல மாட்டேயா? முன்ன பின்ன தெரியாத ஆளை பார்த்து சத்தியமா நான் சொல்லுவேன். அப்ப முன்ன பின்ன தெரிஞ்சா கண்டிப்பா கூப்பிடுறியா? அப்ப இது முன்ன இது பின்ன. ஏய் ஏண்டா அந்த முன்ன பின்ன கிடையாது. ஒரு ஒட்டா இருக்கணும், ஒரு உறவா இருக்கணும், ஒரு ஜாதியா இருக்கணும், ஒரு ஜமத்தா இருக்கணும், ஒரு கொடியா இருக்கணும், ஒரு கோத்தமா இருக்கணும். ஒரு சொந்தமா இருக்கணும், ஒரு பந்தமா இருக்கணும். ஒரு அக்கத்து வீடு இருக்கணும், பக்கத்து வீடு இருக்கணும். ஆக மொத்தத்துல பழகனியா. பழகணும். ஆமா. வாங்க பழகலாம். எங்க? என் கைவாசி எவ்வளவு இருப்பா? என்னடா? அங்கே பார், இங்கே பார், இக்கடே சூடு. என்னடே? இதுல பாதி பிச்சர் வாங்குறவங்க. இதெல்லாம் இதான் பிச்சுன்னு வாங்குறது. ஆமாண்டா. அவள ஒரு ஓட்டேடியே வாங்கல போல இருக்கு. அதெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். யோ ஆமா இவங்கலாம் ஆம்பளைங்களாயா? இவங்கெல்லாம் ஆம்பளைங்கள பார்த்த உடனே தெரியாது. பக்க தெரியும். நான் என்ன போய் பாத்துட்டு வரேன். ஏய் ஏய் ஓகே இப்போ இப்போ எனக்கு வேணாம் அதெல்லாம் ஏய் செய்யாதடா. ஆடணும் பாடணும். அப்படியா? ஆமா. அப்படி ஆடுறது எனக்கு என்னையா தருவீங்க? புள்ள கொடுறோம். ஏய் யாருங்க? சிவானால போட்ட பையா.
அப்படியா? நாட்டியம் ஆடினால் சன்மானம். ஆமா. ஆடுங்கள். அப்படியா? கண்டிப்பா. இப்பதாம்மா வயசான தாத்தாங்களுக்கெல்லாம் அப்படியே கிளம்புது. ஐயா என்னதியா சந்தோஷம். சந்தோஷம். இல்ல கல்வரா பட்ட பாரு. யோ அப்படினா ஏயா நீ சீக்கிரம் அவரியா சீக்கிரம் அவரியா ஆகணுமா? சீக்கிரம் நேரமாதியா சீக்கிரம்யா. அதுதான் போறியா? டேய் எட்டாவுக்கு சொன்னா எட்டாவுக்கு இருக்கற. டேய் டேய் யோ நீ சீக்கிரம் இல்ல நம்ம அப்படி போயிடலாம். அடே நீ பணம் முட்டி அவருக்கு சொன்னா அவன் ஜிப்பாவுக்கு இருக்கறான். எங்க நம்ம வேன் இருக்குது அப்படி போயிடலாமா? போயிடு இங்க வா பாடுறதுக்கு ஆட்டத்துக்கு தக்க சன்மானத்தை பணம் முட்டி அவரு சொன்னா உப்பாடி பவுட்டு ஓ பணம் முட்டை. நல்லா ஒரு வாழை சொல்லிட்டு நான் ஏதோ அடைக்கிறேன் நீங்க வாழை நான் பணம் முட்டை அவக்கணும் என்றால் இன்னொரு பாடல் தேவை. அப்படியா டேய் இன்னொரு பாடல எனக்கு இன்னும் ஏறியா ஏத்துறேன் ரெட்டி ஆமா பாடுங்க. சீக்கிரம்
மாடல்ல 9ஆம் நம்பர் ரூம் இருக்குதுல்ல ஏய் அந்த 9 நம்பர் எனக்கு பிடிக்காதியா உனக்கு பிடிக்காது இதுங்களுக்கு பிடிக்கும் எனக்கு 5 பிடிக்கும் எங்க அக்காளுக்கு 9 டேய் உனக்கு 5 அவங்க அக்காக்கு 4 வேற எங்கனா ஊர்ல கூட்டு வச்சா கதை காரி முடிஞ்சிட்டு இருக்கோம் போ 9 யாரா ஏதோ இன்னைக்கு நான் நல்ல முகத்தில் முடிச்சுக்கிறேன் டேய் ஏதோ நம்ம தலைவர் விட்டு கூத்து எதுவும் பேச மாட்டீங்க ரெஸ்ட் ஏய் எடுக்க மாமா டாடா காட்டாதே போட்டு பை வாழ்ந்து பாய எடுத்து சொல்லுது பாப்பா டேய் மானவா நாட்டு பிரமாதம் ஆமா தக்கதோ சன்மானம் கொடுத்து விட்டாயா வாரி வாரி கொடுத்தங்க ஏது குறை என்பது கதை கிடையாது. என்பதே கிடையாது அப்படியா ஆ. சரி போனா போகட்டும் என் நாடு நாட்டி ஆடுறாங்க இவன் பாடு சவி தூங்கணும் எப்படி அது எதுக்காக நாட்டி வச்சது நீ கண்ணு முடிச்சு பாப்பன்னு தானே வச்சா சார் நீயா வெஞ்ச முருசனா உனக்கு ஏன் தூக்கம் வராது 1.5 கிலோ ஆட்டுக்காரி ஒரு ஆள் தூங்க மாதவா அப்படி இருக்கே இருக்கு என் நாடு மதுரை மாநகர் மதுரை மலைக்கு மதுரை ஆண்டு ஆண்டவர் ஆண்டவர் குடியிருந்தார் இந்த ராமலிங்க மன்னன் ராமலிங்க மன்னன் ராமலிங்க மன்னன் சொல்லக்கூடிய ஆமா. ராமலிங்க செட்டியார் செட்டியார் மற்றவருக்கு புறப்படி சலே சலே நான் சொல்ல உங்க வாய் சும்மா இருக்காதுங்க என்னடா அம்மா தான் உட்காருக்காங்க எவ்வளோ குடிச்சா கூட போதில் எப்படி தூக்கிக்கிறோம் பாருங்க தான் ஆம்பளைங்க போகணும் இப்படிதானா அவ்வளோதான் எவ்வளோ போதே நம்ம போது ஊருக்கு அதை பேச போகிறது கிடையாது கிடையாது ஒழுங்காக தான் பார்ப்போம் இல்லைன்னா பிளாட் அவ்வளோதான் உண்மையோட நம்ம கதையை காலையில் தான் பார்க்கணும் என்ன நடக்குது என்ன நடந்து தெரியாதல்ல ஏதோ தெரியாது ஆனா அவங்க அப்படியா என்ன கேட்டு பாரு கூத்து நல்லா சூப்பரா சொல்லுவாரு வீர சொல்லுவாரா அருமையா இருந்தாங்க ஏய் அவர் இருக்கே ஆனால் என் மனைவர் தெரியுமா நைட்டு அந்த பிள்ளை சத்தத்துல வந்து உட்காந்து எதிர்க்க ஆமா நாளைக்கு வாங்க முன்சாமி உனக்கு நாளைக்கு வா அங்க பாத்துக்கலாம் நம்ம தலைவர் எம்பி தலைவர் விட்டாரு கூத்து இல்ல நாளைக்கு வா உனக்கு இருக்குது நாளைக்கு வா உனக்கு இருக்குதுன்னு இருப்பாரு அவரே இல்லை பாவம் சரி என் மனைவி தாய் மாதிரி திருமணம் செய்து கொண்டு திருமணம் செய்து கொண்டு அழகான ஒரு பிள்ளை பிறந்து விட்டான் அழகான ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை ஆமா. அவன் பேரு நல்ல தம்பி தான் நல்ல பிறந்தான் தம்பி அவன் பிறந்து வெகு நாட்கள் ஆகிறது ஆகிவிட்டது என் மனைவியோ 2 மாத கர்ப்பமாக இருக்கின்றான் இப்போது மனைவியை பார்க்க வேண்டும் ஆமாங்க. புறப்படுங்க கேளுங்க தம்பி ராமலிங்க மன்னவர் சபை உதவுங்க அவருடைய மனைவி விலக்கூடிய இந்திராணி அழிக்கவும் இந்திராணிமா
என்னால தொடவே மாட்டேன். யாரு வாய் இந்த தன்ன போய் வாய் இந்த தன்ன படி முடியும் டேய் எப்படி உடம்பு நீ சூப்பரா இருக்க. அப்படியா உன்னை பத்தி தான் எல்லாம் பெருமையா பேசுறாங்க. என்னடா பெருமையா சொன்னாங்க இந்த பொண்ணு அழகா இருக்குது, பர்சனாலிட்டியா இருக்குது, சொல்லிட்டாங்களா கண்ணுக்கு லட்சணமா இருக்குது சொன்னாங்களா அப்படின்னு எல்லாம் உன்னை பத்தி தான் பெருமையா பேசுறாங்க. அப்படியா ஏய் நான் மட்டும் கிடையாது உலகத்திலே பெண்களாக பிறந்தால் அனைவருமே அழகா இருப்பாங்க. எல்லா பொம்பளைங்க சத்தியமா சொல்ற எல்லாமே அழகுதான்டா. பொம்பளைங்க எல்லாமே அழகா. ஆமாண்டா. அப்ப ஆம்பளைங்க எல்லாம் கோண மூஞ்ச போட்டு போடுறோம். எதை கேட்க கூடாதுன்னு பாக்குறேன். அவ்வளோ பேருக்கிறானுங்களே எவனா ஒருத்த நாள் கேட்டானே என்ன நான் எனக்கு அவளை பத்தி பேசணும். பொம்பளைங்க எல்லாமே ஆம்பளைனா ஏன் கட்டிக்கு ஆகாது. ஆம்பளை பத்தி என்ன பேசாதுடா. நீ ஆம்பளைல பார்த்தோன்னா வா டேய் ஆஞ்சது போடு. ஐயே பொம்பளைங்க எல்லாமே அழகா. சத்தியமா சொல்ற எல்லா பெண்களும் அழகா தான் இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எதுவுமே அந்த ஆகி போடுச்சாரு. என்னடா உங்களுக்கு என்னடா குறை? உங்க இருக்குது வெள்ளை கொக்கு சோம்பு அப்படி பச்சை மிட்டாய் எல்லாம் இருக்குது. இருக்கிறாங்களா? இதுங்கெல்லாம் எடுத்துரும் போது எந்த ஆகி போடுச்சாரு. ஏண்டா அவளை இப்பதான் நீ பாக்குறேன். 17 18 வயசுல அவள அழகா நின்றுப்பாங்க. ஆமா. உனக்கு பாக்க புட்டு ஆட்டத்து மூஞ்சிய 16 18 அப்படிங்கற பாத்தியா? 16 18 வயசுல அப்படியே நயன்தாரா மாதிரி இருப்பாங்க. என்னடா குறை அவளுக்கு டேய். இப்பே பாக்கிறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா இருக்கிறாங்க. அப்ப எப்படி? பாரு ஒரே முகுள் 2 முகித்து போட்டு எவ்வளவு அழகா இருக்கிறாங்க. ஆனா வயசுல இன்னும் மோசம். எப்படிடா? ஏதோ பெரிய புண்ணிய மாட்டிக்கின்னு மாடினே வாழ்ந்து வரைக்கும் வாழ்ந்துட்டு போதுடா சாமின்னு போதுன்னு சொல்லி விட்டு போய் சேர்ந்தாங்க. அமுச்சு விட்டு ஃப்ரீயா உட்காந்து கூத்து பாத்துக்கிறாங்க. யாரு? எந்த ஒரு டிஸ்டர்ப் கிடையாது. இப்போ ஆஹா என்னடா பொம்பளைங்க 4 பொம்பளை அழகா இருப்பாங்க, 4 பொம்பளை வத்தல் சொத்திரமா இருப்பாங்க. ஆமா 4 ஆம்பளை அழகா இருப்பாங்க, 4 ஆம்பளை வத்தல் சொத்திரமா இருப்பாங்க. எடுத்துட்டு போட விடுடா. எல்லாமே ஒண்ணா வச்சுதான் பேசுறோம். ஆமா பொம்பளைங்களே எடுங்கடி பெகடி. யாரா டேய் எப்பறா அடிக்கிற அடியில சிவாடா ஓடி போட ஜாக்கிரதை. அந்த வான வெள்ளில ஏழு கலர் வரணும். I love you. யாரு? ஏய் என்ன பார்த்து காதலிக்கிற சொல்றியா? அது கட்டி கரும்பு. கட்டி கரும்பு. யா முட்டி எலும்பு. முட்டி எலும்பு. மிளகு போடாத சூப்பு. மிளகு போடாத சூப்பு. அடி யா போதையறாத சரக்கு. அப்படி இருக்குது. வேப்பல்ல வாவற ஐயா போடாத. கட்டமலை சார் பாட்டையா. அப்பா நீ ஒரு கரும்பு. கரும்பு. நான் ஒரு எறும்பு. எறும்பு. நமக்கு இந்த காத்திருக்குது காதல்னு காதல் வரம்பு. I love baby. I love darling. எப்ப தள்ளி நின்னு பேசுறது? அப்பா அந்த நிலவை காதலிக்கலாம். நிலவை காதலிக்கலாம். அது வானத்துக்கு சொந்தம். வானத்துக்கு சொந்தம். மலரை காதலிக்கலாம். மலரை காதலிக்கலாம். அது வண்டுக்கு வண்டுக்கு சொந்தம். சொந்தம்யா. அலையை காதலிக்கலாம். அலையை காதலிக்கலாம். அது கடலுக்கு சொந்தம். கடலுக்கு சொந்தம். ஆனா உன்னை காதலிக்கலாம். ஆமா. நீ எனக்கு சொந்தம். யார் சொல்றது? அவரு என்ன பண்ண தப்பு? என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு என் பின்னாடி வந்து பார். 100 வருஷம் உன்னை கண்கலங்காம ஒடி கட்டி வாழ்வனா? என்னால முடியலோட 100 பேருக்கு உன்னை கூட்டி குத்து சோறு போடுவேன். மூஞ்ச பட்டிய ஊருக்கு இது ஒரு தொழில் எடுத்துக்கிறாய். பாத்த மாதிரி ஜாக்கிரதை. அதான் உன்னை கண்ட்ரோல் ஆமாடா. பண்ண உன்னை அப்படியே அவசுட்ட மாறிட்டு மேஜில் வர நான் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரிமோட்டே வச்சுக்க. டேய் ஏண்டா உலகத்துல பெண்களாக பார்த்தா கேவலமா இருக்கிறதா? அரைகுறவா பேசக்கூடாதா? ஆமா. ஆம்பளைக்கு நிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்கள் நாங்க. ஆண்களுக்கு சமம். சத்தியமா சொல்றேன்டா. ஆம்பளை என்னென்ன வேலை செய்யல அதெல்லாம் நாங்க பெண்களுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நாங்க நாத்து சமுதாயத்தை நாங்க நாத்து போடுவோம். நான் குடும்பம்டா. நாங்க நாத்து எப்படி போடுவோம் தெரியுமா? எப்படிடா குடுவீங்க? மொத்த துணியெல்லாம் அவுத்து வரப்பு மால் வச்சுட்டு கோமணம் கட்டி நாத்து போடுவோம். நாங்களும் குடுங்கன்றேன். அம்மா என்னடா அது? நீங்களும் அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி குடுவீங்களா? ஆமா. அப்ப எங்களுக்கு 500 ரூபாய்னா உங்களுக்கு 1000 ரூபாய். அது ஏண்டா? சும்மா இருக்கிற காரமான நேரத்தை கூட நாத்து விட்டு ஆமா நம்மளுக்கு நாத்து பறிக்கணும் வா வா வா. ஆம்பளைங்கள ஒரு ஆள் கூட மதிக்க மாட்டாங்க. அவ்வளவு அருவில கூட நான் நெத்திச்சு போட்டு போய் போனாங்களா? அப்புறம் தான் வேலை செய்வேன். ஏண்டா நீ கார் ஓட்டுங்க கார்
ஓட்டுறேன். நீ பஸ் ஓட்டுனா நான் பஸ் ஓட்ட போறேன். நீ ட்ரெயின் ஓட்டுனா ட்ரெயின் ஓட்டுவேன். நீ சைக்கிள் ஓட்டுனா சைக்கிள் ஓட்டுவேன். ஏரோப்ளேன் ஓட்டுனா ஏரோப்ளேன் ஓட்டுவேன். எல்லாம் நீங்க என்னென்ன ஓட்டுனா அதெல்லாம் நாங்க ஓட்டுறோம். அத்தனை ஓட்டுறீங்க. சத்தியமா. சைக்கிள் ஓட்டுறீங்க. ஆமாடா. ஸ்கூட்டர் ஓட்டுறீங்க. ஓட்டுவேன். கார் ஓட்டுறீங்க. ஓட்டுவேன். பஸ் ஓட்டுறீங்க. ஓட்டுவேன். லாரி ஓட்டுறீங்க. ஓட்டுவியா? ஜேசி போட்டுறீங்க. ஏய். ஜேசி இப்படி தான வாத்து ஆ பண்ணி. வாரம். நீர்மொழி காட்ட கூடாதா? நீர்மொழி கப்பல் ஓட்டுறீங்க. என்னடா? ஃளைட் ஓட்டுறீங்க. ஓட்டுவியா? எல்லாமே ஓட்டுறீங்க. உங்களை ஓட்டுறது யாரு? இருக்கிறாரு. அதுக்குதான் கடவுள் எங்களை போல ஆம்பளைங்களை பறிச்சிருக்கிறான். எப்படிடா? நாங்க ஓட்டினாதான் உங்க வண்டி ஓடும். இல்லடா. இல்லன்னா பிரேக் டவுன் ஆயிடும். அப்படித்தான் சொல்றீங்க பெருமைக்கு. பொம்பளை இல்லன்னா ஆம்பளைங்க எங்க போய் முட்டிப்பீங்களோ கடவுளே. தப்பு கிடையாது. ஆமாடா. பெண்களை பார்த்து தரவரமா பேசாத. சத்தியமா சொல்ற பேசக்கூடாது. இன்னைக்கு ஆண்களுக்கு சமமா இருக்கிறோம். ஆமா. அரசாங்கமே எங்களுக்கு சம உரிமை கொடுத்துருக்குது. ஆமாடா. கரெக்டுமா? இன்னைக்கு உங்களுக்கு பெண்களுக்கு சம உரிமை. ஆமா. அதாவது 40% உங்களுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. குடுத்துருக்காங்கடா. இன்னும் அடுத்த வருஷம் போனா 100% கொடுத்துட்டு போறாங்க. நல்லதுதானே? ஆண்களுக்கு சமம். ஆமா. ஆனா அதே அரசாங்கத்தை கேக்குறேன் நானு, என்னனே? பெண்களுக்கு மட்டும் சம உரிமை கொடுத்துருக்கீங்க. ஆமா. ஆமா, ஆம்பளைக்கு நாங்க மட்டும் என்ன பாவம் பண்ணோம்? ஏண்டா? பெண்கள் கர்ப்பமா இருந்தா 18,000 உங்க அக்கௌண்ட்ல போடுறீங்க. ஆமா. அது காரணம் நாங்க தான். எங்க அக்கௌண்ட்ல ஒரு 4,000 போடக்கூடாது. கேட்டுங்க கதைகள முக்கியமான கதைதான். நாங்க என்ன அப்படியேப்பட்ட பாவத்தை பண்ணிட்டோம்? ஆண்டா. என்னடா ஆச்சு? நேரா பேசி நிக்கற? இல்லம்மா, அந்த அரசாங்கத்தை கேக்குறேன் நானு. என்னனே? ஓ, அரசாங்க அதிகாரிங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஆமா. இந்த இப்ப யாரு கோச்சிக்காதீங்க. எங்க சொன்னா எடுக்குற, நீங்க சொன்னா எடுக்குற. எல்லாம் கையெழுத்து கும்பிடுறேன். இதை நான் இங்க எதுக்காக சொல்றேன்னா, நம்ம ஐயா இருக்கிறாரு, மதிப்புக்கு மரியாதைக்குரிய பெருமைக்கு வாயக்கூடிய ஐயா நம்ம எம்பி சார் இருக்கிறாரு. ஆமா. அவர் போய் எத்தனையோ சட்டசபையில் உட்கார்றாரு. ஆமா. நான் சொல்ற கோரிக்கை அவருக்கு, அவர் போய் அப்படி எடுக்கணும். நல்லா புரியுற மாதிரி எடுத்து சொல்லு, கண்டிப்பா செய்வாரு. எதுக்காக தெரியுமா? ஆமா. இன்னைக்கு சம உரிமை கொடுத்துட்டீங்களே, ஆமா. ஆம்பளைக்கு நாங்க என்ன பாவம் பண்ணோம்? என்னடா? எங்க அக்கௌண்ட்ல ஒரு 4,000 போடக்கூடாதா? எதுக்கு? அடுத்த குழந்தைக்கு ரெடி ஆகணும்ல. எப்ப ரெடி? ஆர்லிஸ், பூஸ்ட், ஆப்பிள், மாதுளம்பழம். ஜிம்முக்கு வர போறியே? தவறு நினைக்காத. என்னடா? 18,000 அவங்க அக்கௌண்ட்ல போட்டுறாங்களே. ஆமா. எங்க அக்கௌண்ட்ல ஏன் 4,000 போடுறது கேக்குறது தெரியுமா? எதுக்குடா? என் பொண்டாட்டி கர்ப்பமா இருந்தாமா, கர்ப்பமா இருந்தா அவ அக்கௌண்ட்ல 18,000 போட்டாங்க. சரி. 18,000 அக்கௌண்ட்ல வந்தோடனே எங்க அம்மா உடம்பு சரியில்லை வந்துச்சு. உடம்பு சரியில்லாம போச்சு. எங்க அம்மா உடம்பு சரியில்லை, உனக்கு 18,000 அரசாங்கம் போட்டுருக்குது, போட்டுருக்காங்க. கர்ப்பமா இருக்குன்னு. ஆமா. அதுல ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடு, எங்க அம்மா உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்னு சொன்னேன். தப்பு கிடையாது. இதுல தவறு எதனா இருக்குதா? சத்தியமா கிடையாதுடா. மருமவ என்ன சொல்லணும்? குடுக்கல இருக்குது இல்லன்னு சொல்லிருக்கலாம். எஸ் ஆர் நோ. ஆமா. ஒன்னு குடுக்குறே இல்ல இல்ல ஆமாடா. அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு என் மனைவி என்ன சொல்ல தெரியுமா? என்ன சொன்னா? வாயாப்பா, நான் கர்ப்பமா இருந்தா கவர்மெண்ட்ல எனக்கு போட்டாங்க 18,000. உங்க அம்மா கர்ப்பமா இருந்தா உங்க அம்மாவுக்கு போட்டு சொல்லிட்டு கூட்டு ஹாஸ்பிட்டல். எப்பா 70 வயசுல எங்க அம்மா கர்ப்பமாவலா? நடக்கிற விஷயம் அவங்களுக்கு 18,000 அக்கௌண்ட்ல போடுவாங்களா? முடியாது. நான் எதை துட்டை வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போது? ஆமா. அதுதான் சொல்றேன். என்ன? எங்க அக்கௌண்ட்ல 4,000 போட்டாங்கன்னா எங்க சைடுக்கு நாங்க சுதந்திரமா செலவு பண்ணுவோம்ல. எப்படிடா? என்னடா டேய்? டேய் அப்ப நல்லா கேக் பண்ணல, ஏதோ பேச கூடாது பாருடா. டேய் புளியற பையா, அப்படியே மகன்ல 4,000 போட்டாலும் போது வெடிதடி எடுத்துக்கிற சைக்கிள் வேற போற லைன்ல நிக்கிறதுக்கு. எங்க? தாலி பூத்திக்கிறதுக்கு. குடியார் பையனா அசிங்கமா பேசுற. ஓ, அனாவசியம் கேவலமா பேசாதமா. குடியார் பையன் கேவலமா பேசுற. குடியாரியா? நீ மட்டும் கிடையாது, நிறைய தாய் குடும்பம்லாம் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கார குடிச்சிட்டு வந்தாருன்னா எப்படி வர்றான் பாரு, அப்போ மூட்டு பையன். பின்ன கேட்க மாட்டாங்களா? 700 ரூபாய் சம்பாதிச்சிருப்பான், 400 ரூபாய் வயிற்று சாப்பிடலாம், வயிற்று அறுத்து கொடுக்குறான் பாரு. இவன் என்னைக்கு சாவ போறானோ அப்படின்னு கேக்குறாங்க. அது போல கேட்காதீங்கம்மா. ஏன் கேக்குறீங்க? நீங்க எத்தனை மாதிரி சேர்த்து வைக்கிறோம், நாளைக்கு ஒன்னா சேர்த்து வாங்கிக்கிறோம். அது அப்புறம் டேய் எனக்கு புரியல, டேய் நீ சொல்றது புரியல. நாளைக்கு நீங்க எத்தனை சேர்த்து வைக்கணும்னா நாளைக்கு நான் செத்து போட்டோம் ஓய்வு பண்ணுறோம், மாசம் மாசம் சேர்த்து போட்டு இன்னைக்கு அரசாங்கம் வாங்கிக்கிறாங்க, நாளைக்கு வட்டி போட்டு கொடுக்குறாங்க. ஆமாடா, நீ புரியறதுக்கு நல்ல கதை வர சொல்ற கதை. மூஞ்ச சரிமா, நீ யாரு எங்க வந்துருக்க? ஏய் உன் தண்ணி விடு. ஏய் தண்ணிக்கடா. சபைக்காரி வந்திருக்க பெண்மணி யார் என்று சபைக்கு தெரிவிக்க வேண்டும் அல்லவா? என்ன வந்தது யாருன்னு தெரியாம நானும் தரகுற வார்த்தை பேசலாம். நீங்க யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா நானும் கொஞ்சம் பேச்சு அடிக்கும்ல. அப்படியா? அதுக்காக தான். சொன்னா தெரியும் சபையில் உள்ளவருக்கு. ஆமா. சொல்லட்டுமா? ஓடி வா.
பழம்லாம் எத்தனை வேணுங்க சாப்பிட்றதுக்கு? ஆமா 16வது நாளாக அவருடைய பேரை பேச்சு சொந்த கந்தெல்லாம் சேர்த்து ஆமா படையில வச்சிருக்காங்களே ஏன் எத்தனை வந்துக்கிற போ படையில வச்சா கணேஷ் அப்பா வந்து சாப்பிட போறாரு கிடையாது. அவர் தான் என்ன சாப்பிட சொன்னாரு. எப்படா? மத்தியானம் என் கனவுல வந்தாருமா. எங்க தாபா ஹோட்டலாண்டு? தாபா ஹோட்டலாண்டு பத்திரம் இருந்தல. ஆமா. பிள்ளை சாத்திர கூத்தாட்டி தாபா ஹோட்டலாண்டு நம்ம சங்கர அண்ணன் ஹோட்டலாண்டு பத்திரம் வந்தமா. ஆமா. கரெக்டா 2 மணிக்கு வந்து தம்பி முன்சாமி எழுதி. கையை தாசிரம் நான் கை அடப்படமா வச்சனா. துச்சு முச்சு எழுதிக்கிட்டானே. ஏங்க எந்த ஊர்ல வந்து ஏங்க வந்து தூக்கத்துல ஏப்பறன்னு கேட்டா. ஆமா. சின்ன வேடல என்ன சொன்னாரு? சின்ன வேடல. சிறிவேடு. சிறிவேடு. என் பேர் கணேசன் சொன்னாரு. சொன்னாரா? ஏங்க நைட்டுக்கு அங்கதான் நாடத்துக்கு வர போறோம். அதனால தான் வீட்டுக்கு போகாம இங்கே படுத்துட்டு இருங்க. நீ ஏங்க இங்க வந்தன்னு சொன்னா அறிவு கட்டணும். யாரு? ஐயா என்ன கேட்டாரு? ஐயா வந்து உன்னை கேட்டாரு. என் காரியத்தாண்டா நீ வர போறது. நீ தானடா பப்புனா இருந்து. ஆமா. ஆமாங்க சொன்னேன். என் போட்டோ வந்து போய் பாரு. என் போட்டோ வந்து ஒரு டஜன் ஆப்பிள். ஒரு லோடே கிடக்குது. ஒரு டஜன் மாதுளம்பழம். பொய்து வெளில எட்ட கூட ஆகாது. ஒரு சாத்துக்குடி இருக்குதுமா. ஒரு ஆரஞ்சு இருக்குதுமா. 1 கிலோ ஸ்வீட் இருக்குதுமா. 1 கிலோ மிக்சர் இருக்குதுமா. ஒரு டஜன் வாழைப்பழம் 10 டஜனுக்கு மேல இருக்குதுமா. அது மட்டுமா சொன்னாரு என் பிள்ளை கிட்ட சொல்லு, என் பொண்ணு கிட்ட சொல்லு, என் பேர பேத்தி கிட்ட எல்லாம் சொல்லு. என் போட்டோ வந்து 1000 ரூபாய் தட்சிணை வைப்பாங்க. அந்தம்மா கண்ணுக்கே தம்பல்லங்க. ஆனா இன்னொன்னு சொன்னாருமா. என்னடா சொன்னாரு? அங்க இருக்கிற பாயத்தெல்லாம் நீ ஒத்தனா எதுமே சாப்பிடணும். நீங்க என்ன சாப்பிட்டா வாந்தி போய் வந்துரும். யாரு இறந்த பையன்? நான் இறந்த பையன். இது அங்கிருந்து இறந்து எடுத்துட்டு வரேன். இத எத்தனை இறந்த பசங்க பின்னாடி கேட்க போறாங்க. ஆயாலாம் வந்து கேக்குது பாரு. எங்கடா தைச்சா அந்த பாய்கிட்ட ஆந்திரால தைச்சா? ஆர்டர் பண்ணி தைச்சுமா. வேற எதுவும் இருக்குதா? இந்த பக்கம் 4 கிலோ அந்த பக்கம் 4 கிலோ அரிசி பிடிக்கும் போகுது பேண்ட். சும்மா இருக்குது அப்பா போயிட்டு வர மாட்டேன். வானத்தை வில்லை போல வளர்த்த இடுப்பழகி நான் இந்திராணி மாதிரி சபைக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் தான் இந்திராணி மாதிரி தெரியாமல் ஏதாவது தவறான வார்த்தைகள் பேசியிருந்தால் இந்த அடியனை மன்னிக்க வேண்டும். அவருக்கு மனைவியாக என்னுடைய பெயரோ பெயரோ இந்திராணி அம்மையார். அப்படிங்களும் நான் ஒரே ஒரு மகனை பெற்றெடுத்திருக்கிறேன். அவருடைய பேர் என்ன தெரியுமா? அவருடைய பேர் நல்ல தம்பி நல்ல தம்பி நல்ல தம்பின்னு சொல்றாங்க. நல்ல தம்பி. ஆமா. அப்படிங்களும் 20 வருடங்களை கழித்து நான் மீண்டும் எப்படி இருக்க தெரியுமா? நிறைவாக கர்ப்பிணியாக இருக்கின்றேன். இப்போது நல்லதொரு செய்தியை சென்று கடவுளிடம் சொல்ல வேண்டும். புறப்படலாமா?
என்ன தெரிவித்தார்? சீக்கிரமாக சென்று என் மனைவி அழைத்து கொண்டு வர சொன்னீங்க. போனேன், அம்மா காணோம். என்னடா அது? ஆமாங்க, எங்க போயிட்டாங்க? அம்மா பாத்ரூம் சமையல் செய்யணும் இருந்தாங்க. ஆத்திரம் முடிச்சு முட்டா. பாத்ரூம் சமையல் ரூம் ஒன்னா வச்சு கட்டிக்கிறீங்க. ஆமா, அதனாலதான் குளிச்சுக்கினே சமையல் செய்யறாங்க, சமையல் செய்யணும் குளிக்கிறாங்க. நீ தனித்தனியா ரூம் கட்டி வச்சுக்கணும். அதுவா? என் மனைவி எதிராக இருக்கின்றா. ஏண்டா, ஒரு மனிதனாக பிரதமர் மட்டும் போதாது. மனிதனாக பிறந்துவிட்டால் ஆமா, ஏதோ சாதனை செய்ய வேண்டும். சாதனை செய்ய வேண்டும். ஆமா, பாருங்க, நம்மலாம் இங்க எவ்வளவு ஆம்பளை பகவான் கூத்து பாக்குறோம். அத்தனை பேரும் சொல்றேன் நானு, நம்ம மனுஷனா பூமியில பிறந்ததுக்கு அர்த்தம் ஏதாவது ஒரு சாதனை செய்யணும். அப்பதான் நம்மள பெத்தவங்களுக்கு பேர் வரும். இன்னாருக்குள்ள நான் சாதனை செஞ்சிருக்கிறேன்னு நம்மள பெத்தவங்களுக்கு பேர் வரும். ஆனா இவரை போல நம்ம யாரும் அது போல சாதனை செய்ய முடியாது. இவரு சொந்த ஊர் வந்து திருவள்ளூர் பக்கத்துல கனகம்மா சத்திரம். ஆந்திராக்கார இவரு நிறைய சாதனை செஞ்சிருக்கிறாரு. பிரமாதம். சாராய காய்ச்சி இருந்தாரு. இப்ப இல்ல வாங்க. அதுக்கப்புறம் எங்க ரூபராஜர் கூப்பிட்டு ஏன்டா அறுவடை காவல்துறை அதிகாரிகள் பார்த்துட்டு அந்த தவறான தொழில் ஏன் செய்யற, கௌரவமான தொழில் கூத்துக்கு வந்துரு அப்படின்னு இந்த கூத்துல சேர்த்து விட்டாரு. இந்த கூத்துல இவர் சேர்ந்த உடனே சிறந்த நடிகை. ஆண் வேஷம், பெண் வேஷம், பகவான், நாரதர், முனிவர், எந்த வேஷம் விட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே மாட்டார். அப்படிப்பட்ட சிறந்த நடிகர் இவர் செஞ்ச சாதனை ஒண்ணு இருக்குது. சொல்லுடா. என்னைக்காவது ஒரு நாள் கூத்துக்கு வராம லீவ் போட்டாருன்னா ஃபுல்லா சருகடிச்சு வாசி பண்ணி தெரியாத பீரோவில் போய் மூத்திரம் போயிடுவாரு. அறிவிருக்கிறவனுக்கு நல்லதை எடுத்து சொல்றத பார்த்தா நான் பீர்வார மூத்திரம் வேண்டிய விஷயத்த ஊருக்கு தெரியுமா? நீ செஞ்ச சாதனையே அதான். யாராவது கேட்டாங்களா? வேற என்ன சாதனை செஞ்சுட்ட? நீ கேட்டாங்களா? யாரா ஃபுல்லா குச்சி விட்டு பீரோவில் மூத்திரம் ஆயிட்டு கொண்டாடி கையில பருப்பு கட்டி மத்துல உதவாங்க. என்ன சாதனை செஞ்ச? மனிதனால் பிறந்து விட்டால் சாதனை செய்ய வேண்டும். கூப்பிடுங்க, உங்க மனைவியை கூப்பிடுங்க.